ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கறி குழம்பு சுவையில் சூப்பரான ஒரு காளான் குழம்பு எப்படி பண்ணந்தாங்க பார்க்க போகிறோம். சாதத்துலேருந்து சப்பாத்தி வரையிலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதை லேசாக வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே வானலிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதும் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கீங்க. இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு ரெண்டு கிராம்பு, 2 துண்டு பட்டை, இல்லை உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி பழம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளியுடைய தோல் சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் நல்லா உங்களுக்கு கலர் மாறி வரணும். ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸான விழுதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லையா, அந்த மிளகை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு நைஸான விழுதாக இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குழம்பு செய்கிறதுக்கு அதே வானலியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 1 கிராம்பு சேர்த்துருக்கீங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரலில் சேர்த்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம காளான் சேர்த்துக்கலாங்க. நான் 1 பாக்கெட் காளான் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க அந்த இஞ்சி பூண்டுலேயே காளான் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காளான் நல்லா வதங்கி நல்லா சுருள வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வதங்கவே பார்த்தீங்கன்னா காளான்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு காளானை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகு வந்து வறுத்து அரைச்சிருக்கோம். அதனால் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் காளானோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் தக்காளி வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த விழுது கூடவே தேங்காய் மிளகு சேர்த்து அரைச்ச விழுது ரெண்டையுமே சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு செய்கிறனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கீங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வந்திருக்கு. ஓரத்துலையில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. காளானுமே நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நல்ல சிம்பிளான நல்ல டேஸ்டியான ஒரு காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.